எந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் நல்ல பணி செஞ்சாருன்னு 1 வருஷம் பணி நீடிப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சோ, அந்த சிலை தடத்தல்லையே அவரை திருடனாக மாற்றணும்னு சொல்லி இந்த ஐபிஎஸ் குரூப் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு சிபிஐயில் இருக்கிறான் திருடன் ஐபிஎஸ், அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் கட்சியை கழட்டி விட்டுட்டு பாமகவோட சேர்ந்து இந்த ஒரு எம்பி சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா. பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்தீங்கன்னா அதிமுக மன்னிப்பே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, ஒரு எம்பி கொடுக்குறேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்கல்ல, அப்போ இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் எப்போ கொடுக்குறோன்னு சொன்னோம்னா அது அரசியல் நாகரிகம் இல்லை. அதனால் உங்களுக்கு சொல்கிற ஜெயலலிதா ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாது. உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லிக்கலாம் சரிங்க, அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நான் வாபஸ் வாங்குறேன்னா போங்க. அப்புறம் மறுபடியும் ஏன் பேசுகிறீங்க? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அலசலை பார்ப்போம். முதல் செய்தி, பொன்மாணிக்க வேலை குறிவைக்கும் சிபிஐ. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிபிஐ இருக்காங்களே, எங்கிருந்து அதான் ஜெயலலிதா நாக்கப்படுங்கிற மாதிரி காரி துப்புனாங்க. என்னன்னு கேட்டால், இதில் சட்டசபையில் சிபிஐ என்றால் என்ன, வானத்திலிருந்து குதித்தவர்களான்னு கேட்டாங்க. ஒன்றுமே தெரியாது. மண்ணை விட மோசம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கவங்க போட்டு படுத்தின பாடு. அந்த முதல்ல ராஜீவ்காந்தி கொலையை பற்றி இவன் விசாரித்ததில் என்னென்னத்தையோ கொண்டு வந்து குழப்பி கடைசி ஜெயின் கமிஷன் வந்து மறுபடியும் விசாரணைக்கு அனுப்பியா அவங்க லாயக்கே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு தொடர்வதை பற்றி யோசிக்க கூட இல்லை. இவங்கெல்லாம் கையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போச்சு. அந்த இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆனார். அவர் ரிட்டையர் ஆகிட்டு என்ன சொன்னார்னா, அந்த வழக்கை பற்றி எல்லாரையுமே நாங்கள் விடுதலை பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு, தாமஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த நீதிபதி பேர், அவர் சொன்னார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் புக்கே எழுதினார், நாங்கள் விடுதலை பண்ணித்தான் ஆகணும். அவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் லேப்ஸ் ஒன்றுமே இல்லை இன்வெஸ்டிகேஷனில். கடைசி ராஜீவ்காந்தியை கொலை பண்ணவங்களே தண்டிக்கப்படலைங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடுங்கிறதுக்காகத்தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கொஞ்சம் பேருக்காச்சும் நாங்கள் தண்டனை கொடுத்தோம். இல்லைன்னா யாருக்குமே தண்டனை கொடுத்துருக்க முடியாது. அவ்வளவு மோசமான இன்வெஸ்டிகேஷன் சொன்னார். அதுக்கப்புறம் இது பண்ண ஜெயின் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. என்ன இவங்க கூத்து பண்ணியிருக்கான் சிபிஐ. ஒரு நாட்டோட பிரதமர் கொலை வழக்கில் என்னென்னத்தையோ பேட்டரி வாங்கினவனையும் இவனையும் பிடிச்சி அவனெல்லாம் குற்றவாளின்னு சொல்லி வீடு வாடகைக்கு கொடுத்தவனை 302 போட்டு வீடு வாடகைக்கு கொடுத்தான். யாருக்கு? இவனுக்கு, சிவராசனுக்கு. அவன் கொலை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கே வாடகைக்கு போகிறான். அவன் மேலே 302 போட்டு ஒரு இளவும் தெரியாமல் குட்டிச்சோறாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜீவ் கொலையை வந்து ரொம்ப படுமோசமாக போச்சு. இன்றைக்கி இந்த திருச்சி ராமஜெயம் நேருவோட தம்பி அவங்க இதை கொடுத்து 8 வருஷம் ஆச்சு. ஒரு இதுவும் செய்யலை. கண்டுபிடிக்கிறேன்னு அங்கே வந்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார், சங்கர சுப்புன்னு பேர் அவருக்கு. அவருடைய பையனை வந்து அடிபட்டு காயங்கள்லாம் பட்டு ஒரு கண்மாயில் மிதந்துக்கிட்டு இருந்தார் பணத்தை. அதை வந்து சிபிஐக்கு கொடுத்த உடனே இது தற்கொலைன்ட்டான். உடம்பு பூரா காயம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தற்கொலைன்ட்டான். அப்புறம் சிறப்பு புலனாய்வு பிரிவை ஒன்றை உருவாக்கி ஹைகோர்ட்டே விட்டாங்க. எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு மாணவ கரோஷம் இல்லாமல் ஒத்துக்கிட்டான். இவங்க கையில் போய் இன்வெஸ்டிகேஷனை கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொன்மாணிக்கவேல் எப்படின்னா, ஒரு காவல்துறையில் பல பேருக்கு தெரியும். காவல்துறையில் அவர் மேலே லஞ்ச ஒழிப்பு குற்றச்சாட்டே இல்லை. லஞ்சம் வந்து அவர் வாங்கினதா எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர் மேலே மற்ற குற்றச்சாட்டு இருக்கும். இவங்களை பிடிச்சி அடித்தார், குற்றவாளிகளை பிடிச்சி அடித்தார், என்கவுண்டர் பண்ணார், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் லஞ்சம் இது வந்து அங்கே இல்லவே இல்லை. நானே கண்ணார பார்த்துருக்கேன். மாத கடைசியில் செலவுக்கு இல்லாமல் 2000 3000 டீயை போட்டு கொடுங்கப்பான்னு கேட்குறாள். இவரை கொண்டு போய் சிலை தடுப்பு பிரிவில் போட்டாங்க, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் போட்டாங்க.
அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறையா கடத்தல் பண்ண சிலைகளை எல்லாம் பிடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு டிஎஸ்பி காதர் பாட்சாங்கிற ஆள் வந்துக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட சில சிலைகளை வயக்காட்டில் புதைச்சிருந்தாங்க. வயக்காட்டில் அதை எடுக்கும்போது அந்த காதர் பாட்சா என்பவருக்கும் சிலை கடத்தல் பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரி அந்த காதர் பாட்சா டிஎஸ்பிக்கும் சிலை கடத்தலில் ஈடுபட்டவங்களுக்கும் இடையில ரகசிய உறவு இருந்ததுன்னு கண்டுபிடிச்சி அவரை சஸ்பெண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த காதர் பாட்சா வெளியில் வந்துட்டு இவர் மேலே புகார் கொடுத்து இவர் கடத்தல் உங்களோட தொடர்பு வச்சுருந்தார், அவங்கள காப்பாற்றினாருன்னு சொல்லி வழக்கு போட்டு விட்டாங்க. நான் அப்போவே நினச்சேன் சிபிஐயில் போகும்போது இவன் குட்டிச்சவராக ஆக்கிடுவான், ஒருத்தனுக்கும் ஒரு மண்ணும் தெரியாது, இங்கேருந்து போலீஸில் டெபுடேஷன் போகிறவன் தான் எதையாச்சும் பண்ணுவாங்க, லாயக்கு இல்லைன்னு அப்போவே நினச்சேன். போனதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டாங்க இப்போன்னு கேட்டிங்கன்னா, இவர் மேலேயே எஃப்ஐஆர். யார்? இந்த சிபிஐ. அவங்கள பூரா கூட்டிகிட்டு வந்து இந்த இதில் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த சிபிஐயில் இருக்கிற பயிர்களை பூரா ஒருத்தனும் ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதது. ராஜீவ்காந்தி கொலை கேஸை கெடுத்த மாதிரி எத்தனை கேஸை கெடுத்துருக்காங்க. அங்கே சிபிஐக்கு போனால் கெட்டி வச்சிருவான். அந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்ததை சிபிஐக்கு போச்சு இல்லை, எத்தனை வருஷம் ஆச்சு ஏடிஎம்கே பீரியடில். என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க, ஒரு இடமும் செய்யலை அதில். அதனால் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் இப்போ பொன்மாணிக்கவில் அவர் துறையில் செயல்பட்டதை, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் செயல்பட்ட விதத்தை பார்த்து சென்னை உயர் நீதிமன்றம் பாராட்டினாங்க. அவருக்கு 1 வருஷம் பணி நீடிப்பு கொடுத்தாங்க உயர் நீதிமன்றமே. இவன் என்ன பண்ணிட்டான், இல்லை இந்த காதர் பாட்சா சொல்கிற புகாரில் இது இருக்குது, அடிப்படை விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி காதர் பாட்சா புகாரில் இவரை கைது பண்ணணுன்னு எஃப்ஐஆர் போடணுன்னு பண்ணான் இந்த சிபிஐ. இவன் என்ன பண்ணுவான்னா, திருடன் எப்போவுமே விட்டுருவான், நிரபராதிகளை போய் பிடிப்பான். 2Gயில் என்ன கேவலம் பண்ணாங்க தெரியுமா அவங்க? அந்த விசாரித்த நீதிபதி ஷைனி ஒன்றுமே விசாரித்தது லாயக்கே கிடையாது. இவங்க விசாரித்து எந்த வித ஆதாரத்தையும் எடுக்கலைன்னு தான் ராசாவையும் கனிமொழியும் விடுதலை பண்ணார். அது இவங்க வேணும்னே ஆளுங்களுக்கோட இது வச்சு அரசியல் தொடர்பை வச்சு விடுதலை பண்ணாங்க. விசாரணையே குட்டிச்சவராக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் இப்போ பொன்மாணிக்கவர் மேலே எஃப்ஐஆர் பண்ணணுன்னு பண்ணாங்க. அவர் போய் முன்ஜாமீன் எடுத்துட்டார். எடுத்தோன்னே அவங்களுக்கு என்ன கோபம்னா முன்ஜாமீன் எடுத்துட்டார். இது எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறேன். பொன்மாணிக்கவேலு காவல்துறையில் இருக்கும்போது நிறைய மற்ற காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பூரா சொன்னதை அவர் கேட்கல. ஐபிஎஸ் அதிகாரி என்ன சொல்லுவான், எல்லா கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம் ஒரு இது இருக்கும், இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு வேண்டிய அவரை விட்டுருமா. நானே அங்கே இருந்திருக்கேன், பெரிய அதிகாரி, இந்த அவனை வீடை காலி பண்ணு, ஐபிஎஸ் அதிகாரி சொல்லுது பொன்மாணிக்கோட வீடை காலி பண்ணு அப்படிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு 16 வயசு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். அவனை பிடிச்சி ஒரு அரெஸ்ட் பண்ணுறாரு. எங்கேருந்து ஃபோன் வருது, அத்வானிகிட்டேருந்து ஃபோன் வருது. துணை பிரதமராக இருந்தார் அத்வானி, டெல்லியிலேருந்து அவர் விடுதலை பண்ணுங்கன்னாங்க. இங்கே இருக்கிற அதிகாரி சொன்னதை பூரா கேட்கல. அவனை போட்டு உதவுன்னு உதைச்சி அதுக்கப்புறம் அனுப்புனார். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பூரா எதிராகிட்டான். நம்ம சொன்ன அயோக்கியத்தனத்தை பூரா அந்த ஆள் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்போவே நான் நினச்சேன் எல்லாட்டையுமே, இன்னொரு டிஐஜியாக இருந்தால் ஒரு இப்போ டிஜிபி அந்தஸ்தில் ரிட்டையர் ஆனார் ஒரு அதிகாரி, வட மாநில அதிகாரி. அந்த ஆள் பண்ணின கூத்து, இவங்களுக்கு ஐபிஎஸ்களுக்கு ஐஏஎஸ்களுக்கும் வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு அப்பாவி பாவம் அவன் நிலத்தை எனக்கு பாதை வேணும்டான்னு கேட்டு அந்த அதிகாரி கடைசி அவரை அந்த ஆளை நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனில் வச்சு அடித்து கடைசி அவரை தற்கொலையே பண்ணிக்கிட்டார். அப்போ அந்த அதிகாரி டிஐஜியாக இருக்கும்போது இவரை கைது பண்ண சொன்னார். அவரை இந்த கூட்டம் பூரா ஒன்றா சேர்ந்துட்டான், திருடம் பூரா ஒன்றா சேர்ந்தான். காவல்துறையில் இருக்கிற ஐபிஎஸ்சில் ஒரு சில நல்லவர்கள் இருக்காங்க, திருடங்க அதிகம். இந்த திருடம் பூரா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அதில் சில திருடங்க சிபிஐக்கு போயிட்டான். அங்கே இருக்கிறவனுக்கு இங்கே இருக்கிறவன் ஃபோன் பண்ணி விடாத, நம்ம பேச்சை கேட்கல, தூக்கணுன்னு இந்த சிபிஐ என்ன பண்ணுறான், டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவர் பண்ணினதுக்காக இவர் பழி வாங்கணும்னு சொல்லி சிலை கடத்தல், எந்த சிலை கடத்தலை தடுத்தாரோ, எந்த சிலை கடத்தலை மிக சரியாக நன்றாக செய்தார்னு உயர் நீதிமன்றம் பாராட்டுச்சோ, எந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில்
நல்ல பணி செஞ்சாருன்னு 1 வருஷம் பணி நீடிப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சோ, அந்த சிலை தடத்திலேயே அவரை திருடனாக மாற்றணும்னு சொல்லி இந்த ஐபிஎஸ் குரூப் பண்ணிக்கிட்டு சிபிஐயில் இருக்கிறான் திருடன் ஐபிஎஸ், அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விடாத அவனை அப்படின்னு சொன்னோன்னா அவன்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டான். இப்போ போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் போய் முன்ஜாமீன் எடுத்துட்டார். மறுபடியும் அந்த ஐபிஎஸ் குரூப்பெல்லாம் பார்த்தா முன்ஜாமீன் எடுத்தாச்சா, எப்படி திருப்பி உள்ளே போடுறதுன்ட்டு இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கான். இவர் சாட்சிகளை கிடைக்க முயற்சித்தார். அதனால் அவருக்கு கொடுத்த ஜாமீனை ரத்து செய்ய மனு கொடுக்க போகிறோங்கிறான். பார்த்துக்கணும் எந்த லட்சணத்தில் இந்த சிபிஐ இது பண்ணான். ஒரு வழக்கம் நல்லா ஒழுங்காக விசாரிக்க துப்பு இல்லை. அவன் சொல்கிறான், நீ இந்த மாதிரி இவர் சாட்சிகளை கிடைக்கிறாருங்கிறான். அசோக்குங்கிறவன் ஒரு ஆள் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தப்பிச்சு போய் 1.5 வருஷம் ஆச்சு. இதே மத்திய அரசாங்கம் விசாரணை பிரிவில் இருந்த ஈடி அவனை பிடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அதே செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜாமீன் வாங்கிக்கிட்டு மந்திரி ஆனார். ஒரு தனிய நபர் வழக்கு போட்டு ஜாமீனை ரத்து செய்யுங்க, அவர் மந்திரி திருப்பி ஆயிட்டாரு அப்படின்னு வழக்கு போட்டால் அது ஈடி வாயவே திறக்கலை. இப்போ இதுதான் போன வாரம் ஜாமீனை ரத்து செய்யுங்க நான் கிடைச்சிடும்னு சொல்லி இந்த லட்சணத்தில் இருக்கான் உன்னுடைய ஈடி. இந்த லட்சணத்தில் உன் சிபிஐ இந்த லட்சணத்தில் யார் சாட்சியை கிடைக்கிறா? செந்தில் பாலாஜி மந்திரியாக இருந்துட்டு இப்போ எத்தனை சாட்சிகளை கிடைக்கிறாரு? ஈடிக்கு இது இல்லை, போய் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணணும்ல, அதுக்கு போட மாட்டேங்கிறான். பொன்மாணிக்க பெயில முன்ஜாமீனை ரத்து செய்யணும் போடுறான். நாட்டில் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்முடியே செம்மன் குவாரியில் இந்த ஈடி கூப்பிட்டு விசாரித்து வெளியில் அனுப்பிட்டான். இன்னைக்கு செம்மன் குவாரி கேஸ் நடக்குது. அந்த ஆள் மந்திரியை உட்காந்து கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே சாட்சிகள்லாம் பிறல் சாட்சியாக மாட்டிட்டான். இந்த ஆள் மந்திரியாக இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு போய் இது பண்ண மாட்டேங்கிறான். அவர் 3 வருஷம் ஜெயில் கொடுத்தால திருப்பி மந்திரியாக வைக்கணுங்கிறாங்க. மந்திரி ஆக்கிட்டான். சுப்ரீம் கோர்ட்டில் அவன் போகும்போது இவங்க அட்டர்னி ஜெனரல் வாயவை திறக்கலை. சுப்ரீம் கோர்ட்டில் இவருக்கு மந்திரி பதவியை திருப்பி வைக்கக்கூடாது, செம்மன் குவாரி கேஸ் நடக்குது, சாட்சிகளை கலைப்பாருன்னு பொன்முடிக்கு எவனுமே சொல்லலை. ஈடியில் இருந்தவன் இன்னைக்கு சாட்சிகள்லாம் கிடைக்கப்பட்டு விட்டார்கள். அந்த இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு நேர்மையாக உழைத்த மனுஷனை ஜெயிலுக்கு தள்ளணும்னு இது பண்ணுறான் இந்த சிபிஐ. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்கிறேன், இந்த மத்திய அரசு இது இருக்கான் பாருங்க விசாரணை ஏஜென்சி, அவனை மாதிரி ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதவன் யாரும் கிடையாது. அதை பிஜேபி எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்துத்துவா கோயில் ஆன்மீக அரசியல்னு எடுத்துட்டு இவன் பூரா பொன்முடிய மந்திரியாக்குறதுக்கு உதவி செய்வான். அசோக்கை கைது பண்ணாமல் விட்டு கொடுப்பான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? செந்தில் பாலாஜிக்கு இது இல்லாமல் இது பண்ணுவான். அங்கே இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணுவான். இங்கே இருக்கிற முதலமைச்சர் கிட்டக்க போக மாட்டான். இங்கே 30,000 கோடி அடித்த உதயநிதி கிட்டக்க போக மாட்டான். இவன் திமுகவோட பி டீமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சாமின்னு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்கிக்கிட்டு கடவுளுக்கு ஆதரவாக செயல்படுவர்களே உள்ள முயற்சிக்கிறார்கள் இந்த பிஜேபி. ஆமாம், நீ சிபிஐ சொல்கிறானா கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? வேண்டாவா உன் இன்வெஸ்டிகேஷனை எடு, ஒரு விசாரணை போடுங்க, சிபிஐயில் இருக்கிற உயர் அதிகாரிலாம் உள்ள தள்ளுங்க, எப்படி நீ எஃப்ஐஆர் போட்டேன்னு. இந்த மாதிரி கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு சிலை கடத்தல் இதில் பல சாதனைகளை செய்து டெய்லி இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் கோயிலாக போய் பெரிய பட்டை அரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கோயிலேருந்து சிலைகள் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ஓய்வு பெற்ற பிறகு கூட ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் எல்லாம் பாருங்கள், ஒரு ஆள் கூட வீட்டில் விட்டு வெளில வர்றதில்லை. இவர் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 3-4 வருஷமாகி இன்னும் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள், அவ்வளவு தெய்வ பக்தி இருக்கிற ஆள், சிலை கடத்தல் பண்ணினவனை இப்போ அவனை கூட போய் அவனை கைது பண்ணாமல் உடந்தையாக இருந்தாருன்னு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன இந்த நாட்டில் எதை சொல்கிறது? இந்த பிஜேபிக்காரங்களை தான் இப்போ பிடிக்கணும். இவன் தான் துணை போகிறான். சாமி பேர் சொல்லி பிஜேபிக்காரன் பேசுகிறான்னு நம்பாதீங்க. இன்றைக்கி பெருமானி கோவிலுக்கு துணை நிற்க வேண்டியவன் யார்? பிஜேபி. அண்ணாமலை அறிக்கை விட சொல்லுங்கள். அவர் தான் ஐபிஎஸ் இல்லை அண்ணாமலை. அவர் அறிக்கை விட சொல்லுங்கள், விசாரிச்சுக்க சொல்லுங்கள், சிபிஐக்காரன்ட்ட போய் சொல்லுங்கள் இவ்வளவு அக்கிரமம் பண்ணுறான்னு. டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இருந்த பகைக்காக இவ்வளவையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் சிபிஐயில் இருக்கிற அதிகாரி. அண்ணாமலை போய் பேச சொல்லுங்கள். எவன் இந்த ஐபிஎஸ் உள்ளே இருந்துக்கிட்டு பண்ணுறான்னா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள்.
தெய்வத்திற்கு வந்து ஒரு நல்ல தொண்டை செய்த ஆளை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு பிஜேபி எல்லாம் உட்காந்து உங்கள் ஆட்சியில் தானே இவ்வளோ கேவலமாக நடக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோ கேவலமாக நடக்கலை. நல்ல அதிகாரிகளை கைது செய்வேன்னு சொன்னது காங்கிரஸில் நடக்காது, உங்கள் இதில் தான் நடக்குது. அதனால் பிஜேபியோடைய கலரை தெரிஞ்சுக்கங்க, நிறத்தை ஒழுங்காக காப்பாற்ற சொல்லுங்கள். தெய்வ பக்திக்கு துணையாக இருந்தால் அதிகாரிகளை காப்பாற்ற சொல்லுங்கள் அப்படிங்கிறத மிகப்பெரிய கண்டனத்தை சிபிஐக்கு தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நல்ல அதிகாரிலாம் பிடிச்சி போடுவோம், ஒரிஜினல் உன்கிட்ட கொடுத்த கேஸ் எல்லாம் முதல்ல எடுத்து விசாரி. உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடியே தெரியாது, எஃப்ஐஆர் பார்த்தா ஏபிசிடியே தெரியாது. உன் இன்வெஸ்டிகேஷனை தான் பார்த்தேன் ராஜீவ் கொலை வழக்கில். அவ்வளவு கேவலமான இன்வெஸ்டிகேஷன், 2Gயில் அதை விட கேவலமான இன்வெஸ்டிகேஷன். வேண்டுமென்றே ராசாவையும் கனிமொழியையும் தப்பிக்க வைத்தவர்கள் சிபிஐ. அதுக்கு பின்னாடி அரசியல் பின்பலம் என்ன இருந்தது அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். அதனால் மிகப்பெரிய கண்டனத்தை சிபிஐக்கு தெரிவித்துக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிபிஐ நடவடிக்கையை எதிர்க்கணும். சிபிஐ இப்படிப்பட்ட சிபிஐ ஏவி விடும் பாஜகவுக்கு பாடம் சுமட்டுங்க. இல்லைன்னா பாஜக வந்து காப்பாற்ற சொல்லுங்கள். பாஜக காப்பாற்றலைன்னா பாஜகவுக்கு எதிராக பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்யவும். அதுக்கடுத்தது ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திமுககாரன் இவ்வளவு அக்கிரமம் பண்ணிட்டு திரும்பி ஆட்சிக்கு வந்துடுவானோன்னு ஒரு பயம் இருந்தது. இப்போ தான் இபிஎஸ் இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடன் கூட்டணி உண்டா அப்படின்னு இபிஎஸ்ட்டு கேட்குறாங்க. அவர் வந்து திமுகவை தோற்கடிப்பது தான் எங்கள் லட்சியம்ங்கிறாரு. சார், 2026 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல், ஒரு செய்தி. நான் தான் நேரத்தே சொல்லிட்டேன், அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். ஓட்டுகள் சிதறாம, அந்த சிதறுகின்ற ஓட்டுகள்லாம் ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்துவதுதான், மக்கள் விரோத ஆட்சி வீழ்த்துவதுதான் அதிமுக தலையாய கடமை. அப்படின்னா ஓரளவு கூட்டணி வந்துடும் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி. அதுக்கடுத்தது 6 மாதத்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு சாதகமான சூழ்நிலை, பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும் ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கு. அதை எடப்பாடியே அவர் வாயினால் சொல்லிட்டார். எடப்பாடி செஞ்ச உருப்படியான வேலை இது. ஆனால் எடப்பாடியை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. அண்ணாமலை வாயை திறக்கலைன்னா, அது ஒழுங்காக வாயை திறக்காமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணி பார்லிமெண்ட்லேயே வந்திருக்கும். அண்ணாமலையால் கெட்டது, அவர் வாயை திறந்து கெடுத்தார். இப்போவும் அண்ணாமலைக்கு சொல்கிறேன், வாயை திறக்காமல் இருந்தால் போதும், பாஜக அதிமுக கூட்டணி வந்துடும். நீங்கள் பேசாதீங்க அண்ணாமலை, நீங்கள் பேசுனா அதிமுகக்காரன் ஓட்டு போட மாட்டான். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்படி ஒரு பகை வந்துருச்சு. அதனால் அண்ணாமலை வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா பாஜக அவங்களோட கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி உருவாகிவிடும். இதில் இந்த இதுவுங்க இருக்காங்கள பாமக, அவங்கள மட்டும் சேர்க்குறது யோசிங்க. இதில் கூட அவங்க என்ன பண்ணுறான் பாருங்கள். என்னன்னு கேட்டால், சீட்டு கேட்கும்போது எனக்கு எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. பிஜேபியால் கொடுக்க முடியாது, ஏன்னா இவங்க 3 சீட்டோ 4 சீட்டோ எம்எல்ஏ. இவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு 65 தொகுதிக்கு 65 எம்எல்ஏ சீட்டு இருக்குது. ஏடிஎம்கேட்ட தான் வாங்கணும். போன தடவை 2019 அவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு எம்பி கொடுன்னு எம்பியை வாங்கிக்கிட்டு, அந்த 2021 சட்டசபைக்கு முன்னாடி எம்பியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அன்புமணியை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டு உடனே அங்கேருந்து கட்சி மாறி ஏடிஎம்கேக்கு முதுகில் குத்திட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, அதை திருப்பி வாங்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு ராஜ்யசபா சீட்டு அதிமுகவுக்கு கிடைக்கும். அதை எப்படியாச்சும் வாங்கணும்னு அதிமுககாரங்க சொல்கிறாங்க, தேமுதிகவுக்கு கொடுக்க போகிறோம், ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறாப்புல, எனக்கு இப்போவே வேணும் உடனே அன்புமணியை ராஜ்யசபா வாக்கணும்னு அந்த கூட்டணிக்கு கண்டிஷன் போடுறாங்க. நான் சொன்னேன், தயவு செய்து அவர்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, சீட்டு அதிகம் கொடுக்காதீங்க, செல்வாக்கு இல்லை, 5% கீழே இருக்காங்க, அவங்களுடைய இதுவே போயிடுச்சு. ரெகக்னேஷன் கொடுத்தாங்க, அங்கீகாரம் அதுவே போயிடுச்சு. இவ்வளவு செல்வாக்கு இல்லாதவங்களுக்கு ராஜ்யசபாவையும் தாரை வார்த்து இபிஎஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பிரேமலதாவுக்கு ஒரு விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறதா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அது பிரேமலதாவே சொல்கிறாங்க, கேளுங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. பேச்சுவார்த்தை இல்லை,
கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இபிஎஸ் என்ன பண்ணுறாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த ஒரு எம்பி கொடுத்துணுன்ட்டு நாங்கள் எங்கே கொடுக்குறோம்னு சொன்னோன்னு பெல்ட்டி அடிக்கிறது. தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னால் நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்கிற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம்? படித்து பாருங்கள். அப்படி தான் நடந்துக்கும். ஸோ கொடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அப்போ எதுக்குன்னா விஜயகாந்த் கட்சியை கழட்டி விட்டுட்டு பாமகவோட சேர்ந்து இந்த ஒரு எம்பி சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்தீங்கன்னா அதிமுகவுக்கு இதுவே மன்னிப்பே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி சேர்ந்தீங்கல்ல, ஒரு எம்பி கொடுக்குறேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டீங்கல்ல. அப்போ இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் எப்போ கொடுக்குறோன்னு சொன்னோம்னா அது அரசியல் நாகரிகம் இல்லை, அரசியல் பண்பாட்டை தெரிஞ்சுக்கோங்க இபிஎஸ். அப்படி ஒரு வேளை நீங்கள் இபிஎஸ் போடலன்னா அவங்க வழக்கு போட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டுன்னு இருக்குது. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு மீறினீங்கன்னா போட்டாங்கன்னா ஹைகோர்ட்லேருந்து ஒழுங்காக ஒரு எம்பியை கொடுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவையா? கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும்ல. பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு தேவைன்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதியை மீறினீங்கன்னா அரசியலில் உங்களுக்கு யாருமே நாளைக்கு நம்ப மாட்டாங்க. அதனால் இபிஎஸ்க்கு சொல்கிறேன், பிஜேபியோட சேருங்க கூட்டணி, அப்போ தான் திமுகவை தோற்கடிக்க முடியும். அண்ணாமலையை சொல்கிறேன், வாயை திறக்காதீங்க. நீங்கள் வாயை திறந்தால் அதிமுக ஓட்டு போட மாட்டான், அவ்வளோ கோபமாக இருக்கான். நீங்கள் தான் கூட்டணியை உடைச்சிங்க, நீங்கள் வாயை திறக்காதீங்க. அதனால் ஒரு நல்ல கூட்டணியாக உருவாக்குங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் விளக்கிடுங்க. அவர்கள் சந்தர்ப்பவாதி, அவங்களோட சேர்ந்தாலே அந்த ஓட்டு விழுகாது. அப்படி அவங்களை சேர்க்கணும்னா இந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணுங்கிற நிபந்தனைகளுக்கு ஒத்துக்காதீங்க. 40 சீட்டு அவங்களுக்கு கொடுக்காதீங்க. 35 சீட்டில் தோற்றுருவாங்க. 35-36 சீட்டில் அவங்கள நின்னா அதிமுககாரன் கூட ஓட்டு போட மாட்டான். அதனால் அவங்களுக்கு ஒரு 15-20 சீட்டு வரை கொடுத்து ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னு சொல்லி இந்த கூட்டணியை பலமாக கொண்டு சென்றால் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கலாம். அதனால் இப்போது சாதகமான மேகங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது தொடர்ந்து இதாகி ஒரு பலமான கூட்டணியை அதிமுக பாஜக தலைமையில் உருவாக்கி திமுகவின் மக்கள் விரோத திமுக அரசை நீக்கணும் அப்படிங்கிறத அதிமுக தலைவர்களுக்கும் பாஜகவுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் மாற்றம் தெரியுது. இபிஎஸ் இதில் மாற்றம் தெரியுது. ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துக்குவாங்கிறாரு. நான் அதைத்தான் சொல்கிறேன். டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை தவிர மற்றவங்களெல்லாம் சேர்த்துக்காங்க. அதிமுகவில் சேர்த்துக்கிட்டு பலமான ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத கருத்தை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். பெண்ணோட வளையலை திருடும் திமுக கவுன்சிலர், எப்படிப்பட்ட ஆளை திமுகவை கவுன்சிலர் ஆக்கியிருக்கான் பாருங்கள். ஞானசேகரன்லாம் பகலில் கொள்ளையடிச்சு வீடு வீடாக அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பொம்பளைங்களை போய் பலாத்காரம் பண்ணுறான். கேட்டால் அவன் சைதையில் மாணவர் அணி செயலாளரான். இப்போ ஒரு ஆளை கவுன்சிலராக போட்டிருக்கான். கவுன்சிலர் பூரா சமூக விரோதிகள். கவுன்சிலர் பூரா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? சிட்டியில் எவனையுமே வீடு கட்ட பயப்படுறான். பில்டருங்கள்லாம் வீடே கட்ட முடியாது, ஆட்சி இருக்கிறவரை முடியாதுன்னு ஒதுங்கி ஓடிட்டான். அவனுக்கே இந்த வீடு கட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் விலை அதிகமாகி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபா ஆகுது வீடு கட்ட. அப்போ 3000 ரூபா வச்சிங்கன்னா லாபம் எங்கே சம்பாதிக்கிறது? வாங்குறவனுக்கு சக்தி இருக்கணும்ல, விலையை கூட்டினா. காரணம் 3000 ரூபா ஆகுது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதில் கவுன்சிலர் எத்தனை கிச்சன் இருக்குதுன்னு பார்க்குறான், சமையலறை எத்தனை, பெட்ரூம் எத்தனைன்னு பார்த்து அவன் லஞ்சம் கேட்குறான். ஒரு ஒருத்தர் இப்போ கேட்குறாரு பில்டரு, 6 லட்சம் ரூபா கேட்குறான் லஞ்சம். அவர் சொல்கிறாரு, இவனுக்கு 6 லட்சம் கொடுத்தா என்ன சார் பண்ணுறது? சிஎம்டிஏ 20 லட்சம், இபி 10 லட்சம், ட்ரைனேஜ் 4-5 லட்சம், ஒவ்வொருத்தனும் ரேட்டு வச்சுருக்கான். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கட்டி முடிச்சுட்டிங்கன்னா கார்பரேஷனுக்கு அது ஒரு 1 லட்சத்துக்குனானது கொடுத்துட்டு இவனே என்ன சொல்கிறான் தெரியுமா? 3 மாடி தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தோம், இன்னும் ஒரு 2 மாடி கட்டிக்கோங்க, எனக்கு இத்தனை லட்சம் கொடுங்கன்னு கேட்குறான். ஆக சிட்டியில் எவனுமே இது சென்னை நகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு மேலே இந்த கவுன்சிலருக்கு பயந்துக்கிட்டே இருக்கான். எல்லாம் திருட்டு பசங்க. சீட்டு கொடுத்தது யார்? ஸ்டாலின்.
ஒவ்வொருத்தட்டையும் 1 கோடி கொடுத்துரு, நீ எவனையும் என்ன வேணாலும் நீ அநியாயம் பண்ணிக்கன்னு விட்டாங்க. இப்போ இந்த இதில் வந்து ஒரு விழா நடக்குது, திமுக கவுன்சிலர். அதில் இருக்கிற பெண்கள் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. அவங்க கையை நீட்டுறாங்க, கையில் இருந்து அந்த வளையலை திருடுறான் திமுக கவுன்சிலர். இந்த வீடியோ பாரு. தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் இதுதான் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஒரே இலக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மக்களிடம் எவ்வளவு கேவலமான விஷயம். ஒரு சமூக விரோதி, ஒரு திருடன் வந்துக்கிட்டே இங்கே கவுன்சிலர் ஆகிருக்கான். பொம்பளைங்க வளையலை கலட்டுறான் அந்த ஞானசேகரனோட சேர்ந்துங்க. அப்போ இந்த இதில் இப்போ இதில் மனசாட்சி உள்ள முதலமைச்சராக இருந்தால் ஸ்டாலின் இதை பார்த்துட்டு வளையலை எவன் கலட்டினானா அவனை கட்சி விட்டு நீக்கணும்ல, செய்ய மாட்டார். அதனால தான் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாக இருக்க காரணமே ஸ்டாலின் தான், ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் ஸ்டாலினுக்கு சொல்கிற அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கவுன்சிலரை பதவி நீக்கம் செய்யுங்க. வளையல திருடவையெல்லாம் அங்கே இருந்தால் இன்னும் 2 வருஷத்துக்கு நாட்டு மக்கள் இதை ஒவ்வொரு இதுக்கும் லஞ்சம் வாங்கி நாட்டு மக்களுடைய நிம்மதியவே கெடுத்துருவான். வீட்டு வாசலில் மண்ணை கொட்டினா வந்து நிற்கிறான் கவுன்சிலர். என்ன வீடு கட்ட போகிறீங்களா, எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்கங்கிறான். வீட்டில் தண்ணி வரல, வாட்டர் போர்டுக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஏஐ என்ன சொல்கிறான், வாட்டர் போர்டில் கவுன்சிலரை போய் பாருங்கங்கிறான். கவுன்சிலரை கவனித்தா தான் தண்ணி வராத ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ட்ரைனேஜ் அடைச்சிக்கிடுச்சு, கவுன்சிலரை போய் கவனிங்கிறான் ட்ரைனேஜில் இருக்கிற ஏஇ. இப்போ இந்த மாதிரி இந்த அரசு ஊழியர்கள்லாம் நான் அந்த கவுன்சிலருக்கு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் இவங்களை முதல்ல தூக்கி நாட்டு மக்களை காப்பாற்றணும். ஸ்டாலினே கொள்ளையடிக்கிறாள், அப்புறம் நீங்கள் எங்கே போய் எங்கே நீதி கேட்குறது? அதனால் என்ன 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு இந்த கொடுமையெல்லாம் தாங்கி கொண்டுத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது சீமான் விஷயத்தில் விஜயலட்சுமி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், அந்த அம்மா திருப்பி கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அப்புறம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்பாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் இன்னமே புகாரே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது ஏன் சார்பாக யாராவது போய் பாருங்கள், இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது, சும்மாலாம் வந்து அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல, மதுரை செல்வம்ன்றவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி பாவத்தை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க, அது சாக போயிருக்குது, நேற்று வரைக்கும் அவளை அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? சொல்லலை. கவனிச்சிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா சீமான் அவரை வச்ச கோரிக்கையை வந்து அவங்க ஏற்று அவங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இல்லை, ஃபர்தர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிட்டேன் சார். நானே எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், விட்டுடுங்க, இதோ விட்டுடுங்க. ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த ஆக்ஷனும் யாரும் எடுத்துகிட்டு இல்லை. நான் அதுக்கு தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லிட்டேன். அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் நான் எப்படி கைவிடப்பட்டேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. மீடியா ரொம்ப இன்டெலிஜென்ட்னால நீங்கள் டக்குன்னு கேட்ச் பண்ணிவிடுவீங்க நான் என்னத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபர்தர் நான் ஒன்றும் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணுறதா இல்லை. அதனால் இது ஒன் ஆஃப் த ஃபைனல் வீடியோஸ் சார். ஸோ அதனால் நீங்கள் விஜயலட்சுமி நான் சொன்னதை நீங்கள் விஜயலட்சுமி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் பாவம் புரிஞ்சுக்குவாங்க. ஏன் புகார் கொடுக்க மாட்டேன்னா என்ன காரணம்னு சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு போட்டார்ல, வழக்கை ரத்து செய்யணும்னு. அப்போ ஏன் சார்பில் போலீஸ் இவங்கெல்லாம் வழக்கறிஞர் போலீஸ் சார்பில் இருக்கிற வழக்கறிஞர்களை பேச விட்டாங்கல்ல. அவங்க சொன்னதுக்கப்புறம் தானே அந்த நீதிபதி ரிப்போர்ட்டு கொடுங்க, ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்னை ஏன் கேட்கல, போலீஸ் வழக்கறிஞர்களை ஏன் கேட்கல. அதனால் சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நான் இனிமேல் இந்த புகாரே கொடுக்க மாட்டேன்னு பழைய பிள்ளை. அதனால தான் நான் முதலே சொன்னேன், இந்த அம்மா கொடுக்குற இதை வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு விசாரிங்கிறாங்க. அந்த அம்மாவே கோர்ட்டுக்கே வராத விசாரின்னு சொன்னால் என்ன எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு கேட்டேன். அது சுப்ரீம் கோர்ட்டையும் ஹைகோர்ட்டையும். இப்போ அதே மாதிரி அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. இந்த அம்மாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு. இந்த அம்மாவுக்கு நஷ்ட ஈடு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு நஷ்ட ஈடு வரும். இப்போ இந்த அம்மா சுப்ரீம் கோர்ட்டே திட்டுறாங்க.
ஏன் வழக்கறிஞர்களை ஏன் கேட்குற, போலீஸ் வழக்கறிஞர்களை ஏன் பேச விடலை கேட்குறது. விஷயம் என்னென்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் மனுவை சீமான் தான் இது பண்ணார், தாக்கல் செஞ்சார். அவர் வழக்கு வரும்போது எந்த போலீஸ்கா வக்கீலோ அரசாங்க வக்கீலோ போய் நிற்க முடியாது. அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனா தான் அவங்க போய் நிற்க முடியும். விஜயலட்சுமிக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. முதல் விசாரணையிலேயே மற்றவங்க வர முடியாது. வழக்கை ஏற்றுக்கிட்டாங்க, சமாதானம் இது இப்போ அவருக்கு இழப்பீடு கொடுன்ட்டு 2 மாதம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அடுத்த ஹியரிங் வரும்போது போலீஸ் வக்கீலும் போவாங்க, தமிழ்நாடு அரசாங்க வக்கீலும் போவாங்க. விஜயலட்சுமிக்கும் நோட்டீஸ் வரும். விஜயலட்சுமி நினச்சா அவங்க ஒரு வக்கீலை வச்சுக்கிட்டு அவங்களும் வாதாடலாம். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், விஜயலட்சுமிக்கு ஸ்டாண்டு வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசாதீங்க. உங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லியிருக்கான் உச்ச நீதிமன்றம். அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நான் வாபஸ் வாங்குறேன்னா போங்க. அப்புறம் மறுபடியும் ஏன் பேசுகிறீங்க, மறுபடியும் ஏன் வீடியோ போடுறீங்க, மறுபடியும் ஏன் தாக்கி பேசுகிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அதனால் நீங்கள் ஏதாவது நிவாரணம் வேண்டும் என்று விரும்பினால், உங்களுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க, அவங்க சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் எனக்கு எதிராக பிறப்பிச்சு. அப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியல, உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கோங்க. அதனால் அப்புறம் ஜீமான குற்றம் சொல்லவும் கூடாது இதுக்கப்புறம். அதனால் உங்களுக்கு கொடுத்த இதை வந்து உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை நாங்கள் எங்களை போன்றவர்கள்னு சொல்லியிருக்கோம் சீமானுக்கு. இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுத்த வழக்க முடியுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது, இழப்பீடு வாங்கிட்டு இப்போ மறுபடியும் வழக்கு நடத்துன்னு சொல்லுவான். ஏன்னா கற்பழிப்பு வழக்குகளில் சமாதானத்துக்கு இடமில்லைன்னே சொல்லியிருக்கான். இது கூட அப்படியே இழப்பீடு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வழக்கை நடத்துங்கன்னு சொன்னாலும் கூட இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜயலட்சுமி சொன்ன புலம்புற வேலை வச்சுக்காதீங்க. நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லைன்னா அதோடு போயிருங்க, அதுக்கப்புறம் வீடியோ போடாதீங்க. இல்லை நடவடிக்கை வேண்டும்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகுங்க. ஆஜராகி உங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மக்களை எல்லா நேரத்திலும் முட்டாளாக்க நினைக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது சீருடை பணியாளர், காவல்துறை சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம்னு ஒன்று இருக்குது. காவல்துறையில் இருக்கிறவங்களெல்லாம் காவல்துறையில் சேரணுன்னா எஸ்ஐயிலிருந்து கான்ஸ்டபிள், கிரேட் 2 கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இந்த 2 பதவிகளுக்கு வந்து அந்த சீருடை தேர்வு ஆணையம் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த சீருடை தேர்வு ஆணையத்தில் டிஜிபி லெவலில் உள்ளவங்கள போடுவாங்க. அதில் வந்து நேர்மையான ஆள் வந்தால் பாஜா படிக்காது. ஜெயலலிதா வந்து நேர்மையான ஆளையை தான் போட்டாங்க, வைகுந்தன். அவர் எல்லாமே தகுதியின் அடிப்படையில் தான் போடுறவர். அவரை போய் போட்டாங்க. அவர் சொன்னார் அரசியல்வாதி போனால் நம்மளை விட மாட்டான்ப்பா தகுதியில் அப்படின்ட்டு. அந்த அம்மாட்ட போய் என்னை மாற்றிருங்கம்மா, நீங்கள் என்னம்மா என்னையோ போய் போட்டீங்க, நான் தகுதியின் அடிப்படையில் தான்மா போடுவேன், மனசாட்சிக்கு எதிராக போட மாட்டோமான்னு ஒன்று ஜெயலலிதா சொன்னாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் தகுதியின் அடிப்படையில் போடுங்கன்னு தான் உங்களை போட்டேன்னாங்க. ஆனால் இந்த திருட்டு கூட்டம் வந்துருச்சுன்னா போச்சு இல்லை. 1996 ராமன்கிற செக்ரட்டரி இருந்தார், கருணாநிதி எல்லாத்தையும் உள்ளேருந்து உடச்சி எடுத்து சீலெலாம் உடச்சி எல்லாம் மார்க்க மாற்றினாங்க. இப்போ ஸ்டாலின் வந்துட்டு அப்பா செய்கிற வேலையை செய்யணும்ல. இந்த சீருடை இப்போ தேர்வு ஆணையத்தில் காவல்துறை சீருடை இதில் யாரை போடுவாங்கன்னா சர்வீஸில் இருப்பாங்க. டிஜிபி, ஏடிஜிபின்னு சர்வீஸில் இருக்கணும் போலீஸில், அவங்கள தான் போடுவாங்க. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார், சர்வீஸில் இருக்கிறவனை போட்டால் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்ட்டு சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் சுனில்குமார், அவரை தூக்கி இதில் போட்டான். போலீஸ் அதிகாரிகளுக்கு பூரா வைத்திருச்சார். நமக்கு ப்ரமோஷன் வர்றது கட்டு போச்சு, ரிட்டையர் ஆனாலும் தூக்கி போடுறாருன்னு வயிறுச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதிமுகவை சேர்ந்த ஒரு வக்கீல கேஸை போட்டார். சர்வீஸில் இல்லாமல் ரிட்டையர் ஆனவங்களே ஸ்டாலின் ஏன் போடுறாருன்னா, சர்வீஸில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வச்சு சீலை பெட்டை மார்க்கை மாற்றுன்ட்டா அவங்க ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. ரிட்டையர் ஆனாலும் போட்டான்னு வைங்க, பென்ஷன்லாம் அவர் தான் ஓய்வு பெற்றாரு இல்லை. அப்போ திருட்டு வேலை பண்ணுறதுக்கு அவங்க தானே பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏடிஜிபி ஒரு ரிட்டையர் ஆனால போட்டு விட்டாங்க. இப்போ நீதிமன்றம் கேட்டாங்க, என்னையா ஓய்வு பெற்ற ஆளுன்னா நாளைக்கு டிஜிபி பதவிக்கு ஓய்வு பெற்ற ஒரு ஆளை தூக்கி போட்டாங்கன்னா எவ்வளவு திருட்டுத்தனம் பாருங்க. யாருமே செய்யாத விஷயம்,
திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு ஆட்களை தேடுகிறார்கள். யாருமே செய்யாத விஷயம். அதனால் அவரை போட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டால் போட்டது ரைட்டு, நாங்கள் ரூலெல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னு பொய்ய சொல்கிறாங்க. அதனால் இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், எல்லாருமே காவல்துறையில் சேரணும்னு நினைப்பீங்க. மெரிட்டெல்லாம் மறந்துடுங்க. ஸ்டாலின் ஓய்வு பெற்ற ஒரு ஆளை ஏடிஜிபி டிஜிபி கேடரில் போட்டாருனால இவர்கள் நினைத்த ஆளுக்கு மாவட்ட செயலாளருக்கு கட்சிக்காரனுக்கு இவனுக்கு போடுறதுக்காகத்தான் இந்த தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அந்த தில்லுமுள்ளுக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு நோட்டீஸ் போயிருக்கு, பதில் இப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்ப்போம். நீதி தராசு நழுவாமல் அவரை நியமனம் செய்தது செல்லாதுன்னு இவங்க சொல்லணும். நீதித்துறை ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரியை போட்டு எத்தனையோ இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறையில் பணி செய்கிறது. 5.6 ஹைட் இருக்கணும். எதுக்கு போட்டான்? போலீஸ்காரனா வாட்ட சட்டமாக இருக்கணும். இவன் பூரா மாவட்ட செயலாளர் பையனி இவன் இங்கே இவ்வளோ 5.2 5.3 இருக்கிறவனெல்லாம் போட்டு விட்டுருக்கான். ஃபிசிக் இதாக இருக்கணும். கயிறு மேலே வந்து ஏறணும். மரத்தில் தொங்குற கயிறு தொங்கி எவ்வளோ சீக்கிரம் ஏறுறாங்கன்னு மார்க் உண்டு. மாவட்ட செயலாளர்னா ஏற முடியும், கயிறை பிடிக்க முடியாதவனெல்லாம் போட்டு விட்டுருவான். ஓடுறது இவ்வளோ ஸ்பீடில் ஓடணும்னு இருக்குது. இவன் கட்சிக்காரனை போடும்போது அதுலேயும் இன்னும் ஓட தெரியாதவனை போட்டு விட்டுருவான். நாளைக்கு இவன்லாம் போலீஸ்காரனானா ஒரு குற்றவாளியை ஓடி பிடிக்க முடியுமா? ஒரு குற்றவாளி இப்பெல்லாம் அடிக்க வராங்க போலீஸை, அவனை திருப்பி தாக்கி அவனை பிடிக்கக்கூடிய அளவுக்கு உடல் பலம் உள்ளவனை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? நாடு எப்படி குட்டிச்சவரானான்னு உங்கள் அப்பா அப்படி தானே பண்ணார். நாடு குட்டிச்சவரா போதியா, நம்ம கட்சிக்காரனை போடு இல்லை அப்படின்னு தானே பண்ணார். அதே வேலையை ஸ்டாலின் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வர வேண்டும். பதவியில் இருக்கும் ஒரு அதிகாரியை அதன் தலைமை பொறுப்பில் போட வேண்டும். ஓய்வு பெற்றவங்களை போட்டது செல்லாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு நம்புவோம் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்வோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.